வாய்க்கு எடுத்து வாயால் ஊட்டணும். வாய்க்கு எடுத்து வாயால் ஊட்டணும். ஊட்டல அதான் நீங்க போன இப்படி ஒரு பொங்கல்ல ஒரு போட்டி வந்து வேற எவனாலையும் வைக்க முடியாது. இத என்னால மட்டுமில்ல இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி போட்டியை கலந்துக்கிறதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கானு. என்ன போட்டி? முத்தம் கொடுக்குற போட்டி. அங்க யாராவது அங்க பொண்டாட்டியை அங்கே நிப்பாட்டி வச்சுட்டு, அதாவது பொண்டாட்டிய அவங்க விருப்பம் யார் எதுவும் சொல்லலைன்னா அங்க ஒரு ஒய்ஃபை நிப்பாட்டி வச்சுட்டு இங்க இருந்து ஓடி போய் முத்தம் கொடுத்துட்டு ஓடி போய் அந்த கோட்டை தொடரணும். திருப்பி முடியாத முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் ஓடி போய் அந்த கோட்டை தொடரணும். அப்ப அவன் எவ்வளவு வேகம் அந்த விளையாட்டை விளையாடுவான். ஆக இதுல எவன் ஃபர்ஸ்ட் வராங்கிறது அவனுடைய திறமையை வச்சுதான். ஆனா ஒவ்வொருத்தனும் வந்து அவனுடைய முழு திறமையை காட்டி இதை விளையாடுவாங்க. இதே நீங்க அடுத்த முன்னாடி நிப்பாட்டி பாருங்களேன், வந்தே ஜெயிப்பான். ஸ்பீடா ஓடுவான் பாருங்க. அவங்க அதாவது பாருங்க, கையை வச்சு தடுக்க கூடாது. வாய் டு வாய் தான் இந்த விளையாட்டு. அதனால கைக்கு வேலையே கிடையாது. கையை கட்டிக்கிறன்னு பின்னாடி ஓடணும், முத்தம் கொடுக்கணும், ஒடியாரணும். ஓடணும், முத்தம் கொடுக்கணும், ஒடியாரணும். இப்படியே ஒரு 5 தடவை 6 தடவை ஒரு 15 தடவை பண்ணோம்னா அவங்க வாழ்க்கை இனிதா போகும். இரவு வாழ்க்கை இனிதா போகும். இந்த மாதிரி போட்டிலாம் எங்க ஊர்ல வைக்கலையடா. இல்ல இந்த மாதிரி ஜெயிச்சு கப்பு வாங்கியிருப்பாங்களே எல்லாருமே. சரி புடிங்கிருப்ப போட. ஓகே, அடுத்த முறையாவது இந்த மாதிரி போட்டியில கலந்து எல்லாரும் சிறந்த கப்பு வாங்கி இதை வந்து நீங்க பிரேம் பண்ணி வீட்டுல மாட்டிக்கலாம். हम लोग गला में पानी फंसे हुए, हम लोग हमारे घर पे। हे प्रभु, हे प्रभु, हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद, ये क्या हुआ? गला में पानी आ गया, गामछा भी खुल गया मेरा। लगती ये देखिए गामछा क्या हुआ? हम लोग शेव करने आया है पानी में, बापू दादा भी डूब गया। போட்டி இதுரே ஏடா ஆம்பளை பிள்ளைகளுக்கு இதனால வைப்பியடா போட்டி. நம்மாலிலே இப்படி பண்றீங்களப்பா. ஏடா அவங்களுக்கு ஏதாவது ஒரு டீசெண்டா வைக்க வேண்டியதாடா. இது என்னடா, அது பின்னாடி கயத்தை கட்டி அதில் ஒரு மெழுகுதிரியை கட்டி அதை அந்த பாட்டில் கரெக்டாக நுழைச்சி அப்புறம் அதை கொண்டுகிட்டு ஓடணும். எப்படி அவளை பதட்டத்தில் வந்து அவன் கீழே குனிஞ்சு கரெக்டாக தொங்குறத நேரம் விட்டு, இது என்னமோ கேம் மாதிரி தெரியலடா, வேற என்னமோ நீங்க பண்றத மாதிரி இருக்கு. அத ஓட்டைக்குள்ள விட்டு அவன் பின்னாடி அதை பாட்டில பிடிச்சி எப்படா ஓடுவேன். இது ஏன்டா, இது மேக்சிமம் வந்து இந்த பசங்களுக்கு தாங்க இந்த மாதிரி விளையாட்டை கொடுக்குறாங்க அதிகமா. என்னப்பா பண்ண சொல்ற? இந்த மாதிரி இதுல போட்டு ஓடுறது, பாட்டிலுக்குள்ள தூக்கி காலை விட்டு ஓடுறது. பெண்களுக்கு வந்து தண்ணி அள்ளி கொடுக்கறது, பலாப்பழத்தை திங்கிறது, இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டி செய்கிறது நல்லது தான். ஏன்னா இது மாதிரி ஒரு வித்தையான ஒரு கஷ்டமான போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சா தான் பல வாழ்க்கையில் பல விஷயங்களை ஜெயிக்கலாம். இதற்கு இது பதில் இல்லையே. இல்லை மண்ணா, இது நல்லா இருக்குல்ல பாருங்க. குனிஞ்சிக்கிட்டு கீழே தொங்க விடுறான், ஓட்டைகளை இது பாட்டில் ஓட்டைகளை விடுறான், பாட்டில் தூக்கிட்டு விடுறான். அதே பின்னாடி தொங்க விட்டாங்க, முன்னாடி தொங்க விட்டுருந்தாங்கன்னா இதாகி போயிருக்கேன். சரி, அடுத்து பாப்போம். டேய் என்னடா வேணா சொன்னா ஆம்பளை பிள்ளைக்கு மட்டும் கயத்துல கட்டி இழுக்கிறது, பானை சட்டியை உருட்டி விடுறது, மேல ஏறி தாவுறது, கம்பு மேல ஏறுறது, மரத்துல இருந்து குதிக்கிறது, இந்த மாதிரி கஷ்டமானதா குடுக்குறாங்க. பெண்களுக்கு அந்த மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவர் டயர் 3 டயரை கட்டி ஒவ்வொரு டயருக்கு இடையிலையும் சைக்கிள் டயர் இடையில ஒருத்தனை விட்டு இழுக்க விடுறாங்க 4 பக்கமும். இவன் மங்காச்சா இழுத்து ஒருத்தனை இவன் மேல சாச்சு இவனை தூக்கி அவன் மேல விழுத்தாட்டி ஒருத்தன் இழுத்தானா 3 பேரும் அந்த பக்கம் விழுந்து அவன் சிண்ட சோறு ஃபுல்லா அதுல செமிச்சு போயிடும்.
என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளாடுறான்ப்பா. நல்ல வேலை டயரை கொடுத்தாங்க, சின்ன பைப்பை கொடுத்து இழுக்க விடாம விட்டாங்க. இப்போ இந்த மாதிரி தான் இழுக்க விடுவாங்க. ஒரு 3 பேர் அப்படி கட்டி இழுக்க வரீங்களா, ஒருத்தன் இழுத்து போய் 3 பேர் ஒன்றா விழுந்தா என்னடா இது? எங்கனைக்குல எவன் இந்த மாதிரி போட்டியெல்லாம் கண்டுபிடிக்கிறான்னு தெரியல. எவனா ஒருத்தன் பொங்கலுக்கு நாளே உட்காந்து எழுதுறானா, இல்லை பொங்கலுக்கு எழுதி அடுத்த பொங்கலுக்கு இதை ஆரம்பிக்கிறானான்னு தெரியல. ஆனால் இதுவும் நல்லா இருக்கு. ஒவ்வொருடைய திறமையும் இதில் வெளிக்காட்டலாம். ஆனால் என்ன இழுக்கிற இல்ல வயதிலாம் இருக்கிறேன் நானா நீயான்னு போட்டி போட்ட எவன் இழுக்கிறானோ அவன் பக்கம் போய் மொத்தம் விழுந்து பல்லு கூட்டி போயிடுறேன். ஓகே, இதுவும் நல்லா இருக்கு. பொங்கி பொங்கி வருது பாருங்க. மெண்டலு அது பொங்கலாயா? அடுப்பே கிடையாது, அது லைட்டா வச்சிருக்காங்க. லைட்டா வச்சிருக்காங்களா? ஆமா ஆமாங்க, லைட் இருக்கு. சட்டிக்குள்ள பாத்தியா? சட்டிக்குள்ள பொங்கலே கிடையாது, வேற என்ன? பஞ்சம் வச்சிருக்காங்க. பஞ்சம் வச்சிருக்காங்க? ஆமா, சட்டிக்குள்ள ஏதோ போடுற மாதிரி போட்டா எல்லாம் ஆக்ஷன் வச்சு அப்படி கிண்டுற மாதிரி கிண்டி போட்டோ எடுத்துட்டு போய்க்கிருக்காரு. இதெல்லாம் கட்டினா கவிதாவை தான் கட்டுவானா? அதானே டே, ஒரு பானையை வச்சு அதில் அரிசியை போட்டு வெள்ளை கட்டி போட்டு ஒரு பொங்க வைக்கிறதுல என்னடா ஆயிர போகுது? ஒரு பொங்கலை வச்சுதான் ஒரு வீடியோவா ஒரு போட்டோவா எடுங்களடா. பானை சட்டியை வச்சு அதை சுத்தி கொலையை கட்டி வாழை மரத்தை கட்டி அவ்வளோ அலங்காரம் பண்ண நீங்க ஒரு பொங்கலை வச்சிட வேண்டியதானே? என்ன ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? அதை விட்டு போய் கடையில போய் பொங்கலை வாங்கி கொண்டாந்து பொங்க பானைகளை அள்ளி போட்டு நிரப்பி அதுக்கு முன்னாடி வச்சு போட்டாது. ஆனா இவங்க மேக்கப் பண்ணி அதுக்கெல்லாம் ஆகிற செலவை காட்டில நேரத்தை காட்டில பொங்க வைக்கிறது கொஞ்ச நேரம் தான் ஆகும். அது எப்படி கடையில வாங்கி அது ஒரு குண்டால வாங்கி கொண்டாந்து இதுல நிறைச்சி அதை முழுமையாயிட்டாங்க பொங்கல் வச்ச மாதிரி. இப்போ இந்த போட்டோவை பார்க்கும்போது எல்லாரும் ஆஹா 3 பேர் சேர்ந்து பெருசா பொங்கல்லாம் வச்சு ஆஹா சிறப்பா பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க பாரு ஒரு பொங்க வச்ச மாதிரியே ஒரு வீடியோ கூட எடுத்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கேன். ஆனா கடையில வாங்கி கொண்டாந்து அது மேல போட்டு அதை ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் பொங்க வைக்க கத்துக்கணும், சாப்பாடு சமைக்க கத்துக்கணும், குழம்பு வைக்க கத்துக்கணும். எல்லா பசங்களும் இதை கத்துக்கணும். அப்போதான் நீங்க ஒரு கணவனா வீட்டுக்கு வாக்கப்பட்டு நீங்க போக முடியும். அதனால நானும் கத்துக்கிட்டேன், நீங்களும் கத்துக்குங்க. பாத்தியா போட்டி பாத்தியா? சொன்ன அப்பமே அதான் கயத்தை கட்டி ஆளுக்கு ஒரு பண்ணு கட்டி விட்டு அப்படியே அதை ஆட்டி விட்டுட்டு அப்படியே அதை கடிச்சு சாப்பிடணும். ஆனால் இவங்களுக்கு டயருக்குள்ள கையை விட்டுக்கிட்டு காலை தூக்கிக்கிட்டு இழுக்கணும், பிச்சுக்கிட்டு போகணும், குதிக்கணும். சரி, மகளிர் அவங்களுக்கு முடிஞ்சதான் செய்ய முடியும். இருந்தாலும் பெண்களுக்கு குறைவான வேலையை கொடுத்ததே ஆண்கள் சந்தோஷப்படணும். ஆனால் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இது மாதிரி நமக்கு ஒன்றை கட்டி விட்டு கடிக்க சொன்னாங்கன்னா நல்லா இருக்கு, வேகமாக திம்பாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டிகள் வச்சா பின்னாடி நம்ம எப்படி நம்ம வயிற்று பசியை நம்ம போராடி நம்மளுடைய பசி போராடியதை நம்ம சாப்பிட வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி ஒரு போட்டி வச்சிருக்காங்க. நம்ம கஷ்டத்தில் இருக்கும் பொழுது எப்படி நம்ம சாப்பிடுவதற்கு நம்ம போராடி தான் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி தொங்க விட்டு இப்படியே அதை ஆட்டி விடுறதுக்கு ஒரு ஆள் பக்கத்தில் ஆட்டி விடும்போது அதுக்கு நேரம் கரெக்டாக கடிச்சு அந்த பண்ணை திங்கணும். புறாம கொஞ்சம் கொஞ்சமாக திங்க முடிஞ்சா அப்படியே முழுசாக தின்றலாம். ஸோ இந்த மாதிரி போட்டி எல்லா பக்கமே வைக்கிறாங்க. பண்ணு திங்கிறது, ஆப்பிள் திங்கிறது, இதெல்லாம் இருக்கு. அதனால அது நல்லா இருக்கு. அப்போ இப்போ போட்டாங்கல்ல போட்டி, இது ஒரு சிறப்பான போட்டி, கின்னஸ் சாதனையில போட வேண்டியது. இந்த மாதிரி போட்டி போடலாம். பொங்கலுக்கு அவங்கவுங்க மனைவியை நிப்பாட்டி வச்சு தூக்கிக்கிட்டே அந்த கோட்டுக்கு ஓடணும். அதெல்லாம் சரிதான். ஏன்னா அவன் அந்த காதலிக்கும் போது தூக்குனது, அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் பண்ண ஒரு 2 மாசத்துல தூக்கியிருப்பான். அதுக்கப்புறம் பல வருஷமா தூக்கியே இருக்க மாட்டான். அந்த மாதிரி திருப்பி அந்த மாதிரி தூக்கணும், அந்த ஒரு பழக்கத்துக்கு வரணுங்கிறக்கா இந்த மாதிரி போட்டியை வச்சு தூக்க விடுறது. ஆனா அதெல்லாம் சரிதான். அதுக்கெல்லாம் அவன் அத்தனை நாளா தூக்காம இருந்தானடா, திடீர்னு அவனை தூக்க சொன்னா அது ஒரு நல்ல நாள், பெரிய நாள், பொங்கல் அன்னைக்குன்னு அவன் ஃபுல்லா போதையில வேற இருப்பான். இந்த அம்மா தூக்கிட்டு ஓட சொன்னா எப்படி ஓடுவேன்? இந்தா போய் போட்டேன், டம்முன்னு போட்டோன்னே அந்த அம்மாவுக்கு அப்பவே ஈரக்குள்ள வளைஞ்சு போயிடும்.
இதெல்லாம் அடிபட்டேன். ஆனா அவனுக்கு அப்போ வலிக்காது. ஏன்னா அவன் உள்ள சொட்டு ஒன்று போட்டிருப்பான், மறுநாள் தான் அவனுக்கு வலிக்கும். ஸோ இந்த மாதிரி விளையாட்டு நல்லா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் ஏன்னா டேய் அவன் இப்போதைக்கு மேக்சிமம் பார்த்தா புருஷங்காரங்க கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாங்க. அவங்களோட ஒய்ஃப் கொஞ்சம் கனவா இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் இருக்காங்க மேக்சிமம். அவங்கள இந்த மாதிரி போட்டியில தூக்க சொன்னா அவன் ஏதோ போதையில சரின்னு சொல்லிடுவான்டா. அவன் எப்படா தூக்கிட்டு ஓடுவேன்? அவன் முதல்ல கோர்ட்டுக்கே அவன் போக மாட்டானே, அப்புறம் எப்படி கோட்டை தொட்டுட்டு ஒடியாறது? அதனால சரி சமமா இருக்கிறவங்களுக்கு இந்த போட்டியை வைங்க. முன்ன பின்ன இருக்கிறவங்க இந்த போட்டியை வச்சு ஆளை காலி பண்ணக்கூடாது. இது அந்த இளைஞர் மன்ற சங்கத்துல சொல்லி இந்த மாதிரி ஒரு போட்டியா வைக்கணும். ஆனா இந்த போட்டி நல்லா இருக்கா, தூக்கிட்டு ஓடுறது நல்லா இருக்கு. பொத்துன்னு போட்டு மேலே விழுந்துருது. இது ஏதோ ஒரு கணக்குல தான் இந்த போட்டியெல்லாம் வைக்கிறாங்க. இந்த போட்டியை கண்டுபிடித்த வரையும் நம்ம பாராட்டணும். சரி, அடுத்த பொங்கலுக்கு ஏதாவது இருந்தா சொல்றேன்.